அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம். என்னென்னா, எப்படி வந்து நம்ம நிகழ்காலத்தை வந்து அக்சஸ் பண்ணுறது, குவாண்டம் ஃபீல்டை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, அதன் மூலியமாக நம்ம ஃப்யூச்சரை எப்படி நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. இன்றைக்கு இந்த பதிவில் வந்து அது என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். குவாண்டம் ஃபீல்டெலாம் என்ன நடக்குது, ஸோ எப்படிலாம் ஒரு ஹேபிட் வந்து நமக்கு வந்து நெகட்டிவான பேட்டர்ன்ஸ் நமக்கு எப்படி ஹேபிட்டாக மாறுது, அண்ட் பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் நம்மளே அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இந்த குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் ஃபீல்டு வந்து நிறைய பேர்கள் நமக்கு வந்து அறிமுகமாக இருக்கும். குவாண்டம் ஜம்பிங் அண்டு எண்ணமற்ற நிலை, சூன்யா, நிர்வாணா, இந்த மாதிரி பல பேர்களில் வந்து நமக்கு வந்து லிபரேஷன், ஸோ இது மாதிரி பல பேர்களில் வந்து நமக்கு வந்து அறிமுகமாக இருக்கும். பட் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெளியே வந்திருப்போம். ஒன்று ப்ரெசண்ட்டில் இருப்போம். இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த லிமிட்டேஷன்ஸும் இருக்காது. ஓகேங்களா? லிமிட்டேஷன்ஸே இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தர் லிபரேட் ஆகிடுறார். இந்த ஸ்டேஜ் தான் வந்து குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எண்ணமற்ற நிலைன்னு சொல்கிறாங்க, லிபரேஷன்னு சொல்கிறாங்க. எல்லாமே இதுதான். எல்லாராலையும் இதை அக்சஸ் பண்ண முடியும் நிச்சயமாக. இந்த மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஏன் வந்து லிமிட்டேஷன்ஸே கிடையாது அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் சென்சஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் சென்ஸ் தான் வந்து லிமிட்டேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கையை வந்து இவ்வளோ தூரம் தான் நீட்ட முடியும், அதுக்கு மேலே நீட்ட முடியாது. நம்மளோட ஸ்மெல், நம்மளோட பார்வைக்கு வந்து இவ்வளோ தான் பார்வை இருக்குது, அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மைண்டு பாருங்களேன், கண்ணை மூடி நீங்கள் இங்கேருந்து ஒரு லண்டனில் இருக்க ஒரு பிக்சரை வந்து ஞாபகப்படுத்தினா டக்குன்னு அது வரும், விஷுவலைஸ் ஆகும். அமெரிக்காவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வரும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அங்கே இந்த குவாண்டம் ஃபீல்டில் வந்து இந்த லிமிட்டேஷன்ஸே கிடையாது. ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி டிஸ்டன்ஸ் ஹீலிங்லாம் பண்ணுறாங்கல்ல. இங்கே தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு யாராவது அமெரிக்காவில் இருக்கவங்களை ஹீல் பண்ண முடியும்னா குவாண்டம் ஃபீல்டு இருக்கிறனால தான் முடியுது. ஸோ அதுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. இந்த எனர்ஜி ஃபீல்டுக்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா, இந்த லிமிட்டேஷன்ஸே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் லிமிட்டேஷனாக இருக்கும், பாசிபிலிட்டிஸும் லிமிட்டேஷனாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு நடந்த பாஸ்ட்டில் இருக்க ட்ராமாஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயமாக இருக்கலாம். இதெல்லாமே நம்மளோட லிமிட்டட் பிலீஃப்னால் வந்தது தானே. ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடெண்ட் அதோட மெமரியாக ஸ்டோரியாக இருக்குது, அதோட பிரதிபலிப்பாக நமக்கு வந்து இருக்குது. பட் இந்த குவாண்டம் ஃபீல்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லிமிட்டேஷனுமே அங்கே கிடையாது. அப்படின்னும் போது பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் பல பாசிபிலிட்டிஸ் வந்து அங்கே உருவாக்கிக்கொள்ள முடியும் நீங்களே. இந்த குவாண்டம் ஃபீல்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு நீங்கள் கண்ணை மூடி உங்களை சுற்றி இருக்க எல்லா நபர்கள் இருக்காங்க, மனிதர்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், ட்ரீஸாக இருக்கலாம், இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த உலகத்தில் எந்த வீடுகளும் கிடையாது, எந்த ஸ்ட்ரக்சர்ஸும் கிடையாது, அப்படியே உருண்டையாக இருக்குது. அப்புறம் இந்த பூமியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பூமி மாதிரி இருக்க எந்த கோள்களும் இல்லை, சூரியன்கள் இல்லை, ஸ்டார்ஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த கேலக்ஸி எப்படி இருக்கும்? எந்த கேலக்ஸிஸுமே இல்லை. அப்போ இந்த என்ன மிஞ்சி இருக்குன்னு பாருங்களேன். இந்த வேர்ல்டில் ஒரே ஒன்று தான் இருக்கும், ஒரு பியூரான பிளாக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே எதுவுமே இல்லை, அதனால் நம்ம புதுசாக இங்கே ஒன்று க்ரியேட் பண்ண முடியுது இல்லையா. அதுதான் அந்த நான் சொன்ன எதுவுமே இல்லாத இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அங்கே எதுவுமே இல்லை அப்படின்றது ஆயிடாது. இதுக்கு மகரிஷி வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. மகரிஷி வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்க இந்த அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர், அங்கே வந்து போகிறார், உரை கொடுக்க போகிறார். காந்தம் பற்றிய ஒரு உரை கொடுக்க போகிறார், காந்தம் பற்றி ஒரு உரை கொடுக்க போகிறார். அங்கே வந்து கேட்குறாங்க, இந்த ஸ்பேஸ்லலாம் ஒன்றுமே இல்லையே, அப்போ வந்து இது எப்படி நம்ம இதை இப்போ எடுத்துக்கிறது, இந்த ஒன்றுமே இல்லாத விஷயம் வந்து எப்படி சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் மகரிஷி அங்கே வந்து ஒரு முக்கியமான விளக்கம் வந்து கொடுக்குறாரு. இது ரொம்ப அங்கே இருக்க அறிவியலாளர்களே வந்து வாயடைக்க வச்சிருச்சு. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
பல பிஹெச்டி பண்ணவங்க, பல விஞ்ஞான அறிவியலாளர்கள். இவர் 3ஆம் கிளாஸ் தான் படித்தவர். இவரோட அனுபவம் பாருங்கள் எப்படி அங்கே இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், பௌதிக அறிவியலில் எந்த ஒரு பொருள் கனமாக இருக்கோ அதன் மேலே ஒரு மெல்லிய பொருள் வந்து நம்ம நிற்கும். கரெக்டு தானே? இப்போ நம்ம அந்த கை இருக்குது, இந்த கையில் எனக்கு ஒரு 5 கிலோ ஒரு பால் வச்சிங்க, இல்லை ஒரு 10 கிலோ பால் வச்சா தாங்குவேன், இப்படி சும்மா அப்படி பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் இந்த கையில் கொண்டு போய் 100 கிலோ ஒரு உருண்டையால் ஒரு ஷேப் இருக்குது, அந்த கண்ணி நான் வச்சா தான் எப்படி தாங்க முடியுமா? அப்படியே கீழே போயிடும் இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கீழே போயிடும். அப்போது இந்த பூமியை எடுத்துக்கோங்க, இந்த சூரியன் எடுத்துக்கோங்க, பல மடங்கு பெரிதானது. ஸ்டார்ஸ் எடுத்துக்கோங்க, அதை விட பல மடங்கு பெரிதானது. இதெல்லாம் எவ்வளோ கோடிக்கணக்கான டன். இந்த கோடிக்கணக்கான டன்கள் வந்து ஒரு இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படியே. அப்படின்னா அதுக்கு கீழே எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். பௌதிக அறிவியல் படி சரியாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பொருள் அதிக கனம் இருக்கோ அதன் மேலே கனம் இல்லாத பொருள் மிதக்கும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். அப்போ ஸ்பேஸ்க்கு இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது, அது வந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். அப்போது நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல அங்கே ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி இந்த எல்லா இடத்தையும் தாங்கி பிடிக்குது, எல்லா இடத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணுது. இந்த இயற்கைக்கு வந்து சொல்லுவாங்க எல்லாமே ஏதோ ரேண்டமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி தானாக பூமி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, பெருவெடிப்புக்கு அப்புறம் தானாக வந்து செடிகள்லாம் வளர்ந்தது, தானாக வந்து விலங்குகள்லாம் தோன்றுது. இது எதுவுமே தானாக நடக்கலை. எல்லாத்துக்கும் இங்கே ஒரு ஒழுங்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒழுங்கை வந்து இந்த எனர்ஜி தான் கொடுக்குது. இங்கே பாருங்கள், இந்த நம்ம பூமியில் ஒரு ஃப்ளவர் பெட்டல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்டலில் பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு வடிவம் இருக்குது, ஒரு இழையில் பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு வடிவம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடல் எடுத்துக்கிட்டோம்னா உடல் வடிவமைப்பில் ஒரு அழகான ஒரு வடிவம் இருக்குது. இந்த வடிவத்தெல்லாம் கொடுக்குறது என்னென்னா இந்த எனர்ஜி தான். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்பேஸில் இருக்க எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்த நம்ம அக்சஸ் பண்ணுறது மூலயமா அந்த எனர்ஜி அண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு முதல்ல உங்களோட ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வைக்காட்டியே உங்களால் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து புதுசாக உருவாக்க முடியும் இல்லைங்களா? அப்போ நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பாருங்களேன், நம்ம கற்பனை கிட்டாத விஷயங்களை படைச்சிட்ருக்காங்க இங்கே. அப்போது இந்த உலகத்தையே படைத்த அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்கும் அந்த இடத்துக்கு, சரிங்களா? அதை நம்ம எல்லாருமே அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம், இந்த எண்ணமற்ற நிலைக்கு எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம போன வீடியோவில் சொல்லிட்டோம். நீங்கள் போய் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அண்ட் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, எப்படி வந்து நமக்கு எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படின்றத. நாம் இப்போது இந்த குவாண்டம் ஃபீல்டை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் அண்ட் நம்ம ஃப்யூச்சரை எப்படி மாற்ற முடியும் அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் குவாண்டம் ஃபீல்டு சொல்கிறது எனக்கு இயல்பாக வருது. குவாண்டம் ஃபீல்டு அப்படின்றது சில பேருக்கு அது சூன்யமாக இருக்கலாம், நிர்வாண ஸ்டேட்டாக இருக்கலாம். அது வார்த்தைகளை போய் நிற்க வேணாம், சரிங்களா? வார்த்தை அப்படின்றது ஒரு பொதுவாக நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காக சொல்கிறோம். ஸோ வார்த்தைகளை வச்சு நீங்கள் அதை வந்து எடை போட்டுற வேணாம். வார்த்தைகள் நீங்கள் முக்கியம் இல்லை. நான் சொல்கிறது அந்த உணர்வு, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அதை சொல்லியிருக்க அந்த கான்செப்ட், அந்த வார்த்தையை தாங்கி நிற்கிற அந்த கான்செப்டை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களோட அந்த குவாண்டம் ஃபீல்டில் வந்து உங்களால் என்ன நினச்சாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி கொள்ள முடியும். ஏன்னா முதல்ல அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அதாவது பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரோட எந்த லிமிட்டேஷன் கிடையாது. அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா, இந்த எந்த லிமிட்டேஷனும் இல்லாதனால உங்களால் ஓகே நான் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக உங்களால் வந்து அங்கே உருவாக்கி கொள்ள முடியும். லிமிட்டேஷன்ஸ் இல்லாதனால அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோஷியல் மீடியாவில் அது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் ஃபிசிக்கல் லெவலில் நிறைய லிமிட்டேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னென்னா உங்களுக்கு நிறையா அதாவது கரெக்டாக பேச வராமல் இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஏதோ உங்களுக்கு ஒரு மைண்டில் உள்ள ஒரு மென்டல் பிளாக் இருக்கலாம். அந்த எந்த மென்டல் பிளாக்குமே வந்து அங்கே இருக்காது குவாண்டம் ஃபீல்டில். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே வந்து இருக்க முடியும், கரெக்டுங்களா? இப்படி நம்ம நினச்ச மாதிரி அங்கே இருந்தால் இங்கே எப்படி மாறும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம கனவு
நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நேரங்களில் ஏதாவது ஒரு கெட்ட கனவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு உருவமோ இல்லை வந்து பாம்போ நாய் துரத்துற மாதிரியோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியோ கீழே எங்கேயோ மேலேருந்து விழுகிற மாதிரி இப்படிலாம் ஏதாவது வரும் இல்லையா? அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து வேர்த்து விட்ரும். ஒரு பயம் அதனால் வேர்த்து விட்ரும். அப்போ என்ன நடக்குதுன்னா அப்போ அந்த கார்ட்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உங்கள் சுரக்குது. ஸோ அட்ரினல் புஷ் ஆகி நமக்கு வந்து வேர்த்து விட்ருது. இங்கே என்ன ஆகுதுன்னா மைண்டில் நமக்கு என்ன எமோஷன் போனாலும் அது ஃபிசிக்கலாக வந்து நமக்கு பாதிப்படையுது பாருங்கள். ஸோ பயம் அப்படின்ற அந்த எமோஷன் வந்து கார்ட்டிசோலை வந்து இன்டியூஸ் பண்ணி நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு வேதி மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுது. அப்போது ஒரு பர்சன் வந்து எந்த எமோஷனுக்குள்ளே போகிறாங்களோ அந்த எமோஷனை வந்து அதுக்கான கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் இங்கே நமக்கு வந்து ஒரு டூலே. இதை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து இந்த ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சரியாக அப்படி மடங்காது. ஸோ ஸ்டிஃபாக இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் மைண்டு மூலியமாக இந்த ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்படி சுரட்டுங்க, இப்படி மேலே கீழே கொண்டு வாங்க, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஒரு 2 weeks ஆஃப் ரிசர்ச்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவங்களோட அந்த ஸ்டிஃபாக இருந்த கை வந்து இப்படி மடங்குற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. புரியுதுங்களா? அப்போது நம்ம மைண்டில் நம்ம இருக்கிறோமோ அது வந்து நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றது இங்கே புரிய வந்துருச்சு. ஓகே, இப்போது இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட புதுசாக இப்போ ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஏதோ கவலையாக நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரியான உடலில் வேதி மாற்றம் நடந்து அது உங்கள் ஃபிசிக்கல் பாடி ஏற்கனவே பாதிச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் லெவலில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது ஏதோ ஒரு மைண்ட் எமோஷன் பாதிப்புனால உங்களுக்கு நடந்ததாக இருக்கும். கரெக்டுங்களா? அது என்ன எமோஷனோ அதை விட்டுருங்க. தெரிஞ்சால் இன்னும் சூப்பர். என்ன எமோஷன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ஓகே. அண்ட் அது எப்படி நம்ம ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோமோ அந்த இன்டென்ஷன் எடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஏற்கனவே இந்த ரிஸ்ட்டு மடக்க முடியாதவங்க சொன்னேன் இல்லையா, அவங்க மடக்கணும், அவங்க வந்து இது மாதிரி மடக்கணும், ஈஸியாக நார்மல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனை க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனையை எடுத்துக்கோங்க. அது என்ன செஞ்சால் சரியாகும் அப்படின்றத நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கிளியர் இன்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி உங்களுக்கு ஜாப் தேவை, அங்கே வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது கிடைக்கும் போது இந்த ஜாப் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன எமோஷனில் இருப்பீங்க அப்படின்றத பாருங்கள். இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போது நீங்கள் காலைல எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்து வச்சுக்கோங்களேன். ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 hour யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 hours யூஸ் பண்ணதுக்கப்புறம் காலையில் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் 2 hours அப்படின்னு ஃபீல் பண்ணுறது உண்டு தானே. அப்போ என்ன ஆகும்னா ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் அங்கே வந்து க்ரியேட் ஆகுது. நீங்கள் பண்ணுற ஒர்க்கே ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ எப்போல்லாம் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருப்பீங்க. இது காலைல எழுந்திரிச்சு ஒரு 1 hour நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் ஏதோ ஒரு நீங்கள் ப்ரொடக்டிவாக இருந்ததாக ஃபீல் பண்ணுவீங்க தானே. இல்லை காலைல எழுந்துச்சு ஏதோ ஒரு புக் ரீடிங் பண்ணுறீங்க, அப்போது ஏதோ நான் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ணிட்டேன், ஒன்று லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க தானே. இப்போது நமக்கு இதுதான் முக்கியம். ஸோ ஒரு ஒர்க்கு அண்டு ஃபீல், இன்டென்ஷன் அண்ட் ஃபீலிங் ரொம்ப முக்கியம். இந்த ஃபீலிங் தான் வந்து என்ன ஆகுனா அடுத்து நம்ம நாளைக்கு இதை பண்ணலாம், அப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இதை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே இந்த ஃபோன் அடிக்ஷனில் இருக்க அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங்கை வச்சு இருக்கு இல்லையா நம்ம மைண்டில், இப்படி காலையில் எழுந்துச்சு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் இந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு போய் இந்த எண்ணமற்ற நிலைக்கு போயிட்டு நீங்கள் காலையில் உட்காந்து புக் படித்தா இல்லை நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ ஒர்க் அவுட் பண்ணால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அங்கே அதை ஃபீல் பண்ணி அதை நினச்சி பாருங்கள். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம எனர்ஜி ஃபீல்டில் வந்து இந்த லோவர் எமோஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆங்கர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் ஃப்ரீக்குவன்சி. இந்த லோயர் ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சியை மட்டும்தான் முடியும். ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் என்னென்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம வந்து கிராட்டிடியூடாக இருக்கிறது, நன்மை செய்கிறது, இதெல்லாமே எந்த ஃப்ரீக்குவன்சிலாம் உங்களுக்கு வந்து ஒரு எமோஷன் வந்து எலிவேஷன்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சி. எந்த எமோஷன்லாம் வந்து உங்களுக்கு உங்களை வந்து டவுன் ஆக்குதோ அதெல்லாம் வந்து லோவர் ஃப்ரீக்குவன்சி.
ஓகேங்களா. இந்த லோவர் ஃப்ரீக்குவென்சியை வந்து நம்ம டாமினேட் பண்ணணும், நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் தான் முடியும். எப்படி வந்து இந்த லோவர் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிற இதெல்லாம் வந்து பேட்டர்னாக மாறிச்சுன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் காலையில் எழுந்துச்சி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அந்த எண்டாவதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. பட் இதை விடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலை, விடவும் முடியல, ஒரு ஸ்டக்கில் இருக்கீங்க நீங்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடுது. இது வந்து ஒன் டேயில் ஹேபிட்டாக மாறல, நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா ரெகுலராக நம்ம ஒரு கட்டத்தில் பண்ணிகிட்டே வந்திருப்போம். அப்போது ஒரு ஹேபிட்டாக மாறுது. எப்போல்லாம் இந்த ஹேபிட் வந்து மாறுதோ அப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா, நம்ம பிரெயினில் வந்து நியூரல் லிங்கிங் வந்து நடக்கும். ஒரு ஹேபிட் மாறதுக்கு முக்கியமான காரணமே நியூரல் லிங்கிங் தான். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேபிட்டாக மாறுதுன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்து சாப்பிட்றதா இருக்கலாம், குளிக்கிறதா இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வண்டி உங்கள் ஃபோன் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க, வண்டி விட்டு போய் அங்கே போய் நின்றுவீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஃபோன் வருது, ஃபோன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து நேராக அப்படி காதில் வைக்கிறோம். அப்படின்னா இந்த ஃபோன் வந்தோடனே என்னோடய பிரெயினுக்கு தெரியுது நம்ம எடுத்து காதில் வைக்கணும்னு. ஜஸ்ட் நான் நினச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே போய்ட்டு காதுக்கு போயிடுது. இதுக்கு பல நியூரான்கள் நம்ம பிரெயினில் வந்து வேலை செய்யணும். அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூரான் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா நம்மளை சரியாக எடுத்து வைக்க முடியாது. இது நம்ம எடுத்தோடனே இந்த ஒர்க் நடந்திருக்குமோ அப்படின்னா நடந்திருக்காது. எடுத்தோடனே நம்ம வண்டி ஓட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே இந்த கீர் போடுறதா இருக்கலாம், கிளச் மிதிக்கிறதா இருக்கலாம், இது எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அந்த நியூரான் லிங்க் ஆகாமல் இருக்கிறதுனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். படிப்படியாக அந்த நியூரான் லிங்க் ஆக என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக வந்து கீர் போடுறது, கிளச் மிதிக்கலாம். ஸோ இந்த நியூரான் லிங்கிங் தான் வந்து ஒரு ஹேபிட்டை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். கரெக்டுங்களா. அப்போது இந்த நியூரான் லிங்கிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பாசிட்டிவ் வேவில் நம்ம ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இனிஷியலாக என்ன ஆகும்னா, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புக் படிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ ஒரு இனிஷியல் டேஸில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பட் அந்த நியூரல் லிங்கிங்கை நீங்கள் மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பாடி ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு 10 நாள் ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லை ஒரு 1 மந்த் போகிறீங்க, ஒரு 1 வீக், அதாவது 3 மந்த்ஸ் போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட் ஆயிரும். நீங்கள் காலையில் இருந்துச்சோன்னா பேகை மாட்டிட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் கிளம்பிடுவீங்க. இது வர வரையும் தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இதை நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இருக்க அந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்லேயே நம்ம லைஃப் வந்து முடிஞ்சே போயிடும். என்ன இது வரையும் நம்ம அவேர்னஸ் இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆன எல்லா பேட்டர்ன்ஸ்லையும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம நினச்ச மாதிரி வாழ முடியாது, நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அப்போ நாம் நினச்ச மாதிரி ஒரு புது பேட்டர்ன் நம்ம வாழணும், புது விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணணுன்னா நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது மாதிரி பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணி ஆகணும். அப்படி க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண அந்த நியூரல் லிங்க் ஆகி இது ஆட்டோமேட் ஆகிரும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், புக் ரீட் பண்ணணும், இப்படி இந்த ஒரு 3 ப்ராக்டிஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களோட சிஸ்டமில் வந்து ப்ரோக்ராம் ஆகிற வரையும், நியூரல் லிங்க் ஆகிற வரையும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் அது நியூரல் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சோடனே அது என்றைக்கு அது இயல்பான ஒரு ஹேபிட்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அது செய்யலைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்றைக்கு அது மாறுதோ அப்போது அது ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னு தான் நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்கம்ஃபர்டே இல்லாமல் ஈஸியாக செய்வீங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட ஃப்யூச்சரை வந்து டிசைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு கோல் வைக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸில் மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் ஹேபிட்டாக மாற்றினா மட்டும்தான் அந்த கோல் வந்து நடக்கும். நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக மாற்றினா மட்டும்தான் அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா அந்த கோல் வந்து அச்சீவ் ஆகாது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு ஏற்ற ஹேபிட்டை நீங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது ஃபார்ம் பண்ண கஷ்டமாக இருக்குது, இந்த ஹேபிட் ஃபார்ம் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் உருவாயிருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த குவாண்டம் ஃபீல்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம்.
ஆக்சஸ் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த எனர்ஜியை மாற்றுறது மூலயமா இங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, பாசிட்டிவ் பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னு கற்றுக்கிட்டோம். அடுத்து இந்த பாசிட்டிவ் பேட்டர்னை வச்சு நம்ம எப்படி நம்ம ஃப்யூச்சரை வந்து நம்ம கோல் டுவோர்ட்ஸ் போகிறது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டெக்னிக்காக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு லெவல் வச்சுக்கோங்க, அதை எண்ணமற்ற நிலையை வந்து ஆக்சஸ் பண்ணுறது. அடுத்ததாக கரெக்டான கிளியரான ஒரு இன்டென்ஷன் வைக்கிறது அடுத்த லெவல் வந்து. ஸோ அந்த கிளியர் இன்டென்ஷன் வைக்கும் போதே அதற்கு டைரெக்டான ஒரு எமோஷன், ஏன்னா எமோஷன் தான் வந்து கெமிக்கல்ஸை நம்ம பாடியில் வந்து கெமிக்கலை வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸோ என்ன எமோஷனில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது. ஸோ இதை கம்பைன் பண்ணுறது மூலயமா நம்ம ஃபிசிக்கல் லெவலில் மாற்றம் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்க பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நியூ பேட்டர்ன் வந்து ஒரு ஹேபிட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஹேபிட் உங்கள் கோலை நோக்கி போக ஆரம்பிக்கும். இதுதான் அங்கே இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட ஸ்டடீஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், உங்களோட ஃபிட்னஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இதை நீங்கள் உங்களோட 360 டிகிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெஸ் நீ இப்போ இருக்கிற ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஸோ இந்த டாபிக் பற்றி ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஆட்கள் வந்து பிரச்சனை என்னென்னா அவங்களோட ஏற்கனவே இருக்க பேட்டர்னை வந்து மாற்றிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் எதனால் நோய்கள் அவங்களுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு எமோஷனலாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த எமோஷன்லேருந்து அன்லஸ் அவங்களே வெளியே வராத வரையும் திரும்பி அந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இந்த எமோஷன்லேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த எமோஷனை அவங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போய் தான் ஆகணும். அப்போ தான் அவங்க உடம்புலேருந்து இருக்க நோய்கள் வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும். நீங்கள் எந்த அலோபதி இருக்கலாம், ஹோமியோபதி இருக்கலாம், ஃப்ளவர் மெடிசன் இருக்கலாம், அக்குபஞ்சர் இருக்கலாம், நீங்கள் எந்த மெடிசன் எடுத்தாலும் கூட அன்லஸ் நீங்கள் உங்களோட எமோஷனை சேஞ்ச் பண்ணாட்டி, நீங்கள் உங்கள்ட்ட இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணாத வரைக்கும் திரும்பி வந்துட்டு தானே இருக்க போகுது. ஸோ என்ன பிரச்சனைனாலும் நம்ம மைண்டு வந்து இந்த மாதிரி மாறுது, அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அண்ட் இப்படி தான் நான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன். என்னால் இப்போது அஷூரன்ஸாக சொல்ல முடியும், என்னோடய மைண்டுனால் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது. சுற்றி இருக்கிற அந்த கிளைமேட் மாறதுனாலையோ இல்லை நான் ஏதாவது தேவையில்லாத சாப்பிட்டதுனாலேயோ கூட எனக்கு உடம்புக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் என்னோடய மைண்டுனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் என்னால் பார்த்துக்க முடியும். அப்படியே வந்தால் கூட அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக உங்கள் லைஃப்பில் ஓகே இங்கெங்கெல்லாம் என்னோடய மைண்ட் வந்து பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுது, ஸோ அப்போ நான் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே போவீங்க. ஏன்னா நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இது வந்து மைண்ட் லெவலில் கூட இல்லை, ஃபிசிக்கல் லெவல்லே இருக்க உங்கள் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா உங்கள் மைண்ட் லெவலில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ஒரே வழி. அன்லெஸ் ஃபிசிக்கலுக்கு முன்னே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை சால்வ் பண்ண வரையும் திரும்பி வேறு ஒரு வடிவத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து பேட்சோட ஒரு விஷனும் கூட. என்னென்னா ஒரு பர்சன் தன்னோட லைஃப்பில் நடக்கிற பிரச்சனையிலேருந்து ஒரு லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ண நம்ம எப்போல்லாம் தவறுறோமோ அப்போல்லாம் நமக்கு டிசீஸ் வருது. லெசன்ஸில் நம்ம லேர்ன் பண்ணுறோம்னா ஈஸியாக டிசீஸ்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம், ஆரோக்கியத்துக்கு போயிடும். இதை நான் ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த ஒரு டெக்னிக் மூலிமா அதை சொல்லிட்டேன். அண்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்னால நமக்கு வந்து டிசீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். எப்படி இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் மூலிமா நம்ம டிசீஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே போகாமல் இருப்போம். ஸோ அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குன்னா உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.